நேற்றைய தினம் திருச்செந்தூர்ல வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வந்து நன்னீராட்டு வந்து நடந்திருக்கு. குடமுழுக்குல வந்து மேல கோபுர கலசத்து தமிழ்ல இடம்பெறவில்லை. ஆனா நம்ம காணொலியிலலாம் அரோகரான் கோஷங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் விஷயம். அரோகரா கோஷம் கீழே நின்று மைக்கில் மங்கையர்கரசிக்கு எழுப்புறாங்க. அந்த நேரத்தில் தண்ணி ஊற்றுறோம், சத்தமெல்லாம் ஊற்றலை, வாயில் முன்முடிச்சுட்டே ஊற்றுறான். இப்போ வாயில் சமஸ்கிருதம் தான் இருக்கு. அப்போ என்னன்னா ரெண்டும் ஓவர்லாப் ஆகி போச்சு. ஆனால் நாங்கள் தமிழில் நடத்திட்டோம்னு சொல்லி சேர்பாபு அவர்கள் சொல்கிறார். அவர் பொய் சொல்கிறது அஞ்சாவது ஆள் தானே. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, இப்போ நீங்கள் முன்னாடியே கேட்டது இந்த சிருங்கேரி எங்கேருந்து வந்தார். தமிழ்நாட்டு கோயில்கள் எந்த கோயில்களுக்குள்ளேயும் உள்ள அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள நேற்றைய தினம் கருவறைக்குள்ளேயும் போயிருக்காரு. அவங்க உருவ வழிபாட்டை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்னொன்று இவர்கள் ஸ்மார்த்தர், கொடி மரத்தை தாண்டி அவங்க உள்ள வரணும். எனக்கு கீழே தான் நீ அப்படிங்கிற காட்டத்துக்கு மேலே கொடையை முடிச்சு நிற்கிறான். இந்த ஆதீனா சும்மா நிற்குது, பூசாரியோட பூசாரியா. அந்த கோபுர கலசத்திற்கு கொடை கிடையாது. உனக்கு கொடை உண்டுன்னா நீ என்ன அதை விட பெரிய ஆளா நீ? ஆனால் இந்த ஆட்சி தான் அனைத்து சாதிகளும் அர்ச்சராகலாம் அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் என்ன கிடக்கு? இப்போ எந்த கோயிலில் நடக்குது? எந்த திமுக கேட்குறாங்க? எந்த துர்கா கேட்குது? ஐயரையே வச்சுக்க, தமிழ்ல பாட சொல்லு. என்னன்னா நீங்க உங்க குடும்பமும் தமிழ் கேட்க மாட்டீங்க, உங்க கட்சிக்காரனும் தமிழ் கேட்க மாட்டான். தமிழ்ல அன்னை தமிழ் அர்ச்சனை கொடுத்துட்டேன். ஐயா, இப்போ திராவிடர்கள் வந்து ஆரம்பத்தில் கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுப்பு கொள்கை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ் கடவுளே கருணாநிதி தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து மாறிட்டாங்க. திராவிடம் மெல்ல மெல்ல வந்து ஆகமம் எப்படி மாறுதோ அதுவே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு இப்போ சொல்லுவார் பெரியார் கடவுளாக்கிடுவாங்க. அவன் வேதத்தில்னு சொல்கிறான், வேதத்தை தாண்டி வேற எதுவும் பேசக்கூடாது. இங்கே என்ன, ஐயா தந்த புத்தியை தவிர சொந்த புத்தி வேண்டாம். இது ஒரு கருப்பு மடம், அது காவி மடம். என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன பேஜ், என்ன பகுத்தறிவு பண்ணிட்டு ஒரு மடாதிபதி இங்கே ஒரு மடம். அது மாதிரி அப்போ என்ன அடுத்த ஸ்டெப்பு? கலைஞரே கடவுள் சொல்லிட்டு போயிட்டு எவனும் கேட்க போகிறது இல்லை. இதை 2009 இன அழிப்புக்கு பின்பு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வந்து வீரியம் பெற்றிருக்காங்க. உறுதியா இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் என்பது இளையோரின் முழக்கமா இருக்கு, வளர்ந்து வரும் முழக்கமா இருக்கு. புதிதாக பிறக்கிற குழந்தையில் பாதி பேரால் குறைந்தவங்க தமிழ் தேசியத்துக்கு பக்கம் வரும். திராவிடத்தை அதோட தெல்லுமுள்ளதான் நீண்ட காலம் நிற்காது. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா கி வெங்கட்ரமணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் திருச்செந்தூரில் வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வந்து நன்னீராட்டு வந்து நடந்திருக்கு. இது தமிழ் தேசிய இயக்கங்களுடைய நாம் தமிழ்ச்சியோட தமிழ் தேசிய பேரியக்கத்தோட வெற்றியாக கருதுறீங்களா? இது ஒரு சிறு முன்னேற்றம், முழுமையாக தமிழில் நடக்கிறது. ஆனால் இதுதான் முதல் முறையாக, இப்போ தான் இப்போ அண்மை காலமாக தான் இந்த நன்னீராட்டு பெருவிழா, இந்த இந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கா மாறினது என்பதெல்லாம் இப்போ தான் நம்ம தொடர்ந்து தமிழ் தேசிய அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றதுனால தான் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு முன்னேற்றம் திருச்செந்தூர் இதில் என்னென்னா, அந்த வேள்வி சாலையில், ஏன்னா 3 இடம் அதில் முக்கியம். இந்த மாதிரி ஒரு குடமுழுக்கு நடக்கும்போது அந்த புனித நீரை வைத்து ஒரு வேள்வி சாலையில் அதுக்கான சடங்குகள் இதெல்லாம் பூசை மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பூசைகள் செய்து அந்த தண்ணீரை தான் எடுத்துகிட்டு போய் அங்கே அதில் போடுவாங்க, ஊற்றுவாங்க, அதுக்கான மந்திரங்கள் சொல்லுவாங்க. இப்போ அது ஒரு இடம். அடுத்தது அந்த கோபுர கலசம், அந்த இடத்துல ஊற்றும்போது தமிழில் மந்திரம் சொல்கிறாங்களாங்கிறது. 3வது கருவறை. இப்போ இந்த 3லையும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். முதல்ல 2020 தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் தான் நம்ம தமிழ் தேசிய பேரியக்க உண்மையை சேர்த்து ஒரு போராட்டம் நடத்தினோம். இன்னொரு பக்கத்தில் மதுரை பெஞ்சில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம். இப்போ அந்த வழக்குலையும் சரி, அது அடுத்தடுத்த வழக்குகளையும் சரி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தமிழில் பாதி சமஸ்கிருத பாதி நடத்தோம் அப்படிங்கிறத வந்து அவங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு பதிலுரை அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. அதையே உயர்நீதிமன்றம் தீர்ப்பாக மாற்றிடும். அவங்க கொடுக்கறதையே இது அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் வழங்கி வழக்கை முடிச்சு வச்சுருவாங்க. இதுதான் நடந்துருந்துச்சு. இப்போ இந்த இதில் என்னன்னு சொன்னால், வழக்கு மன்றத்தில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை பதில் அளிக்கும் போது இவர் நம்ம
வீரத்தமிழர் முன்னணி சார்பில் செந்தில் அனுப்பியிருந்த வழக்கில் அது மாதிரி வேறு சில நரசு மாதிரி சில நண்பர்களும் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கில் தான் முதல் முறையாக தெளிவாக, அதாவது யாகசாலை, அதாவது வேள்விச்சாலைங்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க, யாகசாலை, அந்த கருவறை, மேலே இருக்கக்கூடிய கலச பூஜை 3லையுமே தமிழ் ஹைம்ஸ் வில் டேக் பிளேஸ் ஆஸ் வெல், தமிழும் இந்த தமிழ் பாடல்களும் தமிழ் மந்திரங்களும் இடம்பெறும் அப்படிங்கிறத வந்து இந்த ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று, கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டரை, இவங்களுடைய இதை வச்சு ஆர்டர் என்ன வந்துச்சுன்னா, நீதிமன்ற தீர்ப்பு தமிழுக்கு சமமான முக்கியத்துவத்தோடு, சமஸ்கிருதத்துக்கு சமமான முக்கியத்துவத்தோடு தமிழ் இருக்கணும். இது எங்கே? கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் அப்படி ஒரு ஆர்டர் வந்துச்சு. வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் அப்படின்னு தான் பண்ணினாங்க. அது வந்து ஏன்னா அவர்களே அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை அப்படி ஒரு அஃபிடவிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் என்னென்னா புத்தாம்பூவில் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பண்ணியிருந்தாங்க. அதற்கான விளக்கமாகத்தான் நம்ம சொன்னோம். சம எண்ணிக்கையில் கலசம், சம எண்ணிக்கையில் இப்போ கோபுர இதில் கலசத்தில் யாக குண்டத்தில் கலசம்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தது அதற்கான விளக்கம். ஏன்னா அப்படி தானே அது மீனிங் இருக்க முடியும். ஆனால் அந்த சிக்கலே இல்லை. இந்த முறை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கொடுத்த பதில் உரையில் 3 இடத்துலையும் தமிழ் மந்திரங்களும் இடம்பெறும் ஆஸ் வெல் அப்படிங்கிறத போட்டாங்க. இது நீதிமன்றத்தில் அவங்களுடைய பதில் உரை. இதுக்கு முன்னாடி இல்லை, இது ஒரு பெரிய முன்னேற்றம். அதே மாதிரி களத்தில் அந்த இதில் வந்து குடமுழுக்கு விழாவில் அந்த இதில் அந்த வேள்விச்சாலையில் அதனுடைய ஸ்ட்ரக்சரையை மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கோரிக்கைன்னா, 78 வச்சிருக்கிறேன்னா 39 தமிழுக்கு 39 சமஸ்கிருதத்துக்கு சரிபாதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஏன் அப்படின்னா, வேள்விச்சாலைக்குள்ள ஒலிபெருக்கி வைக்க மாட்டாங்க. இதுவரையிலும் இருந்த முறை என்னென்னா, வேள்விச்சாலைக்குள்ள ஒலிபெருக்கி வைக்க மாட்டாங்க. வேள்விச்சாலையில் அங்கே அவங்க வாயில் சொல்லிட்டு அந்த மைக் இல்லாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து இந்த ஓதுவார்களை வைத்து தமிழில் வந்து இப்போ அந்தந்த சிவன் கோயில்னா சிவன் பாடல்கள், இதுனா முருகன் கோயில்னா அதுக்கான பாடல்கள் பாடிட்டு இருப்பாங்க. உள்ளக சமஸ்கிருதம், வெளியே அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குண்டத்துலேயும் சம எண்ணிக்கை வேணும் அப்படிங்கிறத பேசணும். இப்போ அவன் என்ன அதனுடைய மாற்றமே என்ன பண்ணிட்டான்னா, உள்ளுக்குள்ளே ஒலிபெருக்கி கொண்டு போயிட்டான். ஏன்னா அது ஒரு பெரிய 800 சதுர மீட்டரில் 8000 சதுர மீட்டரில் அதனுடைய யாக குண்டங்களை வைத்திருக்கிறோம், பெரிய ஏற்பாடுகள். அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, உட்காந்துருக்கிற இடத்துல பரவலான உட்காந்துருப்பாங்க. அது 79ங்கிறது நல்ல ஸ்பேஸோடு உட்கார வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒலிபெருக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஒலிபெருக்கியில் 3 பேர் நிற்கிறான். எல்லாருமே ஐயர் தான், யாரும் வந்து மற்ற சாதியை சேர்ந்த தமிழர்கள் யாரும் கிடையாது, எல்லாமே ஐயர் தான். அந்த 3 பேரில் ஒத்த வந்து தமிழில் பாடுறாப்புல, தமிழ் ஓதுவார், தமிழில் வந்து வந்து அவர் தமிழில் மந்திரம் உச்சரிக்கிறாப்புல. மற்ற 2 பேர் அதே ஒலிபெருக்கியை அந்த மைக்கை வாங்கி மாற்றி சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒலிபெருக்கி தான், மாற்றி ஒரே இடத்துல நிற்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய வடிவம் மாறி போச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் மைக் இல்லாமல் பாடுறது அப்படிங்கிறது இல்லை. அப்போ அந்த வடிவத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தமிழில் கொஞ்சம் நேரம், அதாவது சமமான நேரம் கிடையாது, ஒரு அதை 1/3ங்கிறதும் கிடையாது, 1/4 கிடையாது, அதை விட குறைவாக கொஞ்சம் நேரம் பாடம் நடந்து இருக்கிறது. ஆமாம். அந்த பாடும்போது நம்மளுடைய இது என்னென்னா, அதை பாடும்போதும் இவங்க வந்து நெய்யை ஊற்றுறதோ மற்ற அந்த கிரியைகள்பாங்க, அதை செய்கிறாங்க. அப்போ வந்து வேள்விச்சாலையில் ஒரு நல்ல முன்னேற்றம். அப்போ நம்ம அந்த நேரத்தில் தான் வழக்கு மன்றத்தினுடைய இதுவும் தீர்ப்பும் வருது மதுரை பெஞ்சில். அந்த தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பலதும் சொல்லிட்டேன், இதெல்லாம் யாரும் செயல்படுத்துறது இல்லை, செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் அரசாங்கம் தான் இருக்குது, நீதிபதியே சொல்கிறாங்க. ஆமாம், அதனால் வந்து நீங்கள் அவங்களே அணுகுங்க, அவங்களுக்கு என்ன அறிவுறுத்தல்னா நீங்கள் சொன்னபடி நடந்துங்க, இவ்வளோதான். அப்படி வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வருது, வேள்விச்சாலையில் ஒரு சிறு முன்னேற்றம். இப்போ அதே மாதிரி இதுலேயும் கருவறையிலையும் கோபுர கலசத்துலேயும் வரணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, வரும், ஒரு 2 கலசம் ஒதுக்கி இருக்கிறோம், இதோடு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு முறையாக எந்த இடத்துல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் இன்னொரு பிரச்சனையும் என்ன வந்துச்சு, திருச்செந்தூரை பொறுத்தளவுக்கு என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, தமிழ் பிராமணர்களுக்கும் அந்த மாந்திரிகம், இந்த தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய மலையாள தாந்திரிகர்களுக்குமே ஒரு போட்டி. இல்லை, மலையாளிகள் இங்கே எப்படி வராங்க? இந்த கோயிலுக்குள்ள எங்களுக்கு வந்து மலையாள முறை தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் தாந்திரீக முறை
அப்படி தாந்திரிகம்னு அது ஒரு சொல்கிறான், நீங்கள் கோர்ட்லேயே அதை போட்டிருக்கிறான். தாந்திரிக முறையினான வழிபாடு. தாந்திரிகம்னாலே அந்த தாந்திரிகர்கள்னு வருவான், அங்கேருந்து வருவான், மலையாளத்துலேருந்து வருவான். நீங்கள் அது ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு ஒற்றுமையை பார்த்தோம்னா, இந்த கோயிலில் தான் மலையாள கோயில்கள் மாதிரி சட்டை கழட்டிட்டு உள்ளே போகுமா. ஆமாம், அது ஒரு இருக்கு. நமக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்கு இப்போதான் அந்த பிரச்சனையே வருது. ஆமாம், சட்டை கழட்டிட்டு போகிறதுக்கு நம்ம சாதாரண நடத்திக்கிறோம். ஆனால் இதில் வந்து இந்த தன்மை இருக்குது என்பதற்கான இது. அப்போ என்னன்னா, இவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த இந்த குடமுழுக்க பொறுத்தளவுக்கு பலவிதமான இழுபறிகள் தான் நடந்துச்சு. இவங்க என்ன 3 கோஷ்டி அதுக்குள்ளேயே, தமிழ் பார்ப்பனர்கள் மத்தியிலேயே 2 கோஷ்டி இருக்கிறான். அது அல்லாமல் இந்த மலையாள கோஷ்டி ஒன்று இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கே இந்த தாந்திரிக முறைப்படி தான் நடக்கணும், தாந்திரிகர்களை கேரளாவில் வந்து அழைச்சிட்டு வரணும். அப்படி அவர்களுக்கு இடம் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து அந்த அழைப்புதலில் பேரெல்லாம் கொடுக்கலன்னா அதை நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டு வரலும் போயிட்டான். ஹைகோர்ட்லேயே போட்டான். ஹைகோர்ட்டில் போட்ட பிறகு இவங்க இந்து சமய அறநிலையத்துறை சமரசமாயிட்டாங்க. அதில் வந்து நாங்கள் அவங்களையும் கூப்பிட்டுக்கிறோம், அவங்க பேரையும் பத்திரிகையில் போடுறோம் அப்படின்னா, அதை நீங்கள் அழைப்புதல் பார்த்தீங்கன்னா அதனால தான் ரொம்ப தாமதமாக தயாராச்சு. தாமதமாக தயாரானதில் 2 காரணம். ஒன்று இந்த தாந்திரிகள் பிரச்சனை, இன்னொன்று அவனுக்குள்ளேயே சமஸ்கிருதத்தால் எழுதணும்னானுங்க. நம்ம நெருக்கடியினால் இவனுங்க தமிழில் போடணும்னு அரசாங்கம் சொல்லி இது 2 சமரசமும் நடந்துச்சு. அழைப்புதல் தமிழில், தாந்திரிகளும் உள்ள வந்துட்டான். இப்போ 2 மாதம் நடந்துச்சு. அது நமக்கும் கொஞ்சம் அவனுக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான சங்கராச்சாரியர் வேற உள்ள வந்திருந்தார். ஆமாம், இது வந்து புதுசு. இப்போ இது வந்து இந்த பிரச்சனை என்பது புதுசு இருந்துச்சுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சிறு முன்னேற்றம் என்பது வேள்விச்சாலைங்கிற அளவில் வந்துச்சு. அப்போ அதனால் நமக்கு என்ன, அவங்க கொடுத்த ஆர்டர் படி நம்ம ஆணையர் வந்து இவங்களை சந்திக்கணும், இவங்க இது பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம அங்கே என்ன கேட்டிருந்தோம்னா, இதை கண்காணிப்பதற்கான ஒரு குழுவை போடுங்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் கடைசி நேரம் ஆயிடுச்சு, நான் யாரை போடுறது அதுன்னு ஹைகோர்ட்டு அதை தள்ளுபடி விட்டாங்க. அப்போ அப்படி போட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு அவங்க வழியாக நம்ம அதிகாரப்பூர்வமாக கேட்க முடியும். இப்போ நம்ம தரப்பில் இருந்து இப்போ சத்யபாமா அம்மையாரை வந்து நம்ம தெய்வத்தமிழ் பேரவையுடைய செயற்குழு உறுப்பினர், அது மாதிரி இந்த அங்கே அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பேரவை இந்த இதில் எல்லாம் இருந்தாங்க. நம்ம நாம் தமிழர் தம்பிகள்லாம் இருந்துக்கிட்ட அப்பப்போ போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இணை ஆணையர்கிட்ட அது மாதிரி அமைச்சர் சேகர் பாபு அங்கேயே தான் நடந்தார், அவர்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆகுதுனாக்க, மேலே போகும்போது என்ன நமக்கு வந்து பல பேருக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இல்லை, அதாவது தமிழ் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடமுழுக்கில் வந்து மேலே கோபுர கலசத்து தமிழில் இடம்பெறவில்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அது தெரியும், அதாவது திராவிடமும் ஆரியமும் ஒன்றுங்கிறதுக்கான ஒரு இடம் இது. ஆனால் நம்ம காணொலியிலலாம் அரோவரான் கோஷங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் விஷயம். அரோவரா கோஷம் கீழே நின்று மைக்கில் மங்கையர்கரசி எழுப்புறாங்க. கீழே நின்றுக்கிட்டு மைக்கில் மங்கையர்கரசி எழுப்புறாங்க. அது கூட தப்பு இல்லை, ஏன்னா மேலே அனுமதிக்கிறது இவ்வளோ பேர் தான் அனுமதிக்க முடியும், அதெல்லாம் சிறந்து வச்சிருக்கிறாங்க. அது இருந்துட்டு போட்டோம், ஏன்னா அதனுடைய கட்டட அமைப்பு எவ்வளோ தாங்கும், எவ்வளோ பேர் தாங்கும் என்பதெல்லாம் இருக்குது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ அங்கே கீழேருந்து பண்ணாங்கன்னா நமக்கு இப்போ இந்த ட்ரோனில் ரொம்ப க்ளோஸ்அப்லேயே காட்டுறான், எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டிட்டான். அப்போ ஊத்துறவன் வெறும் வாயோட ஊற்றலை, அவன் முன்முடிச்சுட்டே இருக்கிறான். அவன் தமிழில் முன்முடிச்சிருக்கவே மாட்டான், நமக்கு உறுதியாக தெரியும். சமஸ்கிருதம், ஏன்னா அவன் தந்திரி. அவனுடைய பெல்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூரை மாதிரி ஒன்று வெள்ளையில ஒரு தூண்டில் போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தமிழை தெரிஞ்சிருக்காது, சமஸ்கிருதம் தான் சொல்லியிருக்க முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இந்த அரோவரா முழக்கம் என்பது பொதுவான முழக்கமாக போச்சு. அந்த நேரத்தில் அவன் தண்ணி ஊற்றுனா சத்தமெல்லாம் ஊற்றலை, வாயில் முன்முடிச்சுட்டே ஊற்றுறான். இப்போ வாயில் சமஸ்கிருதம் தான் இருக்கான். அப்போ என்னன்னா 2 ஓவர்லாப் ஆகி போச்சு. ஆனால் நாங்கள் தமிழில் நடத்திட்டோம்னு சொல்லி சேர்பாபு அவர்கள் சொல்லுவாங்க. அவர் பொய் சொல்கிறது 5வது ஆள் தானே, அதில் நீங்கள் என்ன நடக்குது? நீங்கள் இன்னைக்கு இது கூட நடக்கலை வடபழனியில் இதே மாதிரி தான். அந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனால் அப்படியே சட்டை இல்லாமல் துண்டை போட்டுக்கிட்டு அப்பயே பேட்டி கொடுத்தாரு, நடத்திட்டோன்னாரே. நாங்கள் அங்கேயே நிற்கிறோம், வீடியோவை போட்டோம், இது எல்லாமே நின்று தான் பண்ணான், நேராக பார்க்குறான், பண்ணிட்டான்ட்டார்ல. அதாவது இந்த பொய் சொல்கிறதுக்கு நெஞ்சார பொய் சொல்கிறவங்க நீதிமன்றத்தை எப்படி இவ்வளோ தைரியமாக ஏமாத்துறாங்க? இல்லை, அதில் என்ன பண்ண முடியும்னா, நீதிமன்றத்தில் நம்ம வந்து திரும்ப இதுக்கு பிறகு அடுத்தடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்ம எடுக்கிற வீடியோவை எடுத்துக்க மாட்டாங்க. நம்மகிட்ட வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது, இவன் என்ன பண்ணாங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம் ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றம் அதை ஏற்க வைக்கணும், அதற்கான போராட்டம் நடத்த வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எடுத்த வீடியோ நான் அப்படி எடுக்கிறதுமா, ஏன்னா இன்றைக்கி மேனிப்புலேட் பண்ணிட முடியும் தானே, அதுவும் ஏஐ வந்ததுக்கு பிறகு பண்ணிட முடியும். ஆனால் அவன் சந்தேகப்படுறது நியாயம் இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்டோம், நீ மானிட்டர் பண்ணுன்னு கேட்டோம், அதை அவங்க கோர்ட்டு ஏற்றுக்கலை. ஸோ இப்படியான ஒரு விஷயம். அப்போ அதில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு சிறு முன்னேற்றம் நடந்திருக்குது. நீதிமன்றத்துலேயும் அவர்கள் தரப்பிலிருந்து சொன்னதற்கு பாருங்க, மிக வெளிப்படையாக நம்ம கேட்டதை அப்படியே ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. நடைமுறையில் தான் கோளாறு. அதில் ஒரு சிறு வெற்றி வேள்விச்சாலை நடந்துச்சு, அது ஒரு உண்மை.
மற்ற இதெல்லாம் வந்து நடக்கலை. கருவறைக்குள்ள தமிழ் பிராமணர்களே போகல, இந்த தாந்திரிகள் தான் போயிட்டான். அது அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எங்களை விடலை அப்படின்ட்டு. இதுதான் நிலவரம். அப்போ வந்து இதில் நடக்காததுங்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஒரு 1000-1500 வருஷத்துக்கான பிரச்சனை. ஒரு அரசாங்கமே நினைத்தாலும் கூட அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி மாற்றிட முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் தமிழர்களோடு இந்த அரசாங்கம் நிற்கணும். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுறான்னா, நடக்கவில்லை என்ற உண்மையையே மறைக்கிறான். நீங்கள் அப்பா இவ்வளோ தூரம் நடத்தணும், இதுக்கு அடுத்தடுத்த கோயிலில் பண்ணுவோன்னா நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து அப்படியே மாற முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும், ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்குமே தனித்தனி நடைமுறைகள் இருக்குது. அவன் சாஸ்திரமா சம்பிரதாயமா ஒன்றுக்கும் நம்ம நிரூபிக்கணும். அது அவ்வளோ சிரமங்கள் இருக்குது அதில். அப்போ இந்த பிரச்சனை இருக்குது என்பது உண்மை. ஆனால் நீங்கள் வந்து அரசாங்கம் என்பது அவன் பக்கம் நின்றுட்டீங்கன்னு அப்படியே ஆகுது. அரசாங்கம் வந்து தமிழ் பக்கம் நின்று, தமிழர் பக்கம் நின்று அதை வந்து விரைவுபடுத்த முடியும். அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்துடுச்சுங்கிறார் இவர். நடந்துடுச்சு, வென்றதுங்கிறார். தமிழ் வென்றது, ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ் வென்றதுங்கிறாரு. தமிழ் வெல்ல விடாமல் குறுக்க நிற்கிறவனே இவனுக்கு தான். ஆனால் சேகர்பாபு இருக்கட்டும், இல்லை மற்ற திமுக காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழ் கடவுளின் வாரிசுகள், கலைஞரோட வாரிசுகள், நாங்கள் தமிழில் நடத்துவோம்னு சொல்கிறாங்க. அது நடத்தலைங்கிறான். அதாவது இவங்க திமுக பொய் சொல்கிறது, இந்த ரெட்டை நாக்கு என்பதெல்லாம் இயல்பானது அவங்களுக்கு. அதை நம்ம ஒன்றும் அதிசயம் கிடையாது. அது வந்து இவங்க நடத்தலைங்கிறத வந்து சரி இவ்வளோ தூரம் நடத்தினப்பா, இதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பெரிய குறை இல்லை. அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து என்னென்னா, இந்த குடமுழுக்கில் ஒரு சிறு வெற்றி, இந்த ஒரு பெரு வெற்றி என்ன நான் நினைக்கிறேன்னா, கொள்கை ரீதியாக இந்த திராவிடத்தை சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, ஆரியத்துக்கு எதிராக இருப்பான்னு. அது இல்லைங்கிறது நேராக அவன் முகத்தை அவனே கிழிச்சு தொங்க விட்டுட்டான். ஏன்னா நீங்கள் மறைக்கிறது இருக்குல்ல, நல்லா தெரியுது. ட்ரோனில் காட்டுறான், எல்லா தொலைக்காட்சியிலையும் நேராக க்ளோஸ்அப்பில் காட்டுறான். அது அங்கே அவன் முடுமுடுத்து தான் இருக்கிறான். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, இப்போ நீங்கள் முன்னாடியே கேட்டது இந்த சிருங்கேரி எங்கேருந்து வந்தார்? சிருங்கேரி சங்கராச்சாரியாருக்கு அங்கே வேலையே கிடையாது. தமிழ்நாட்டு கோயில்கள் எந்த கோயில்களுக்குள்ளேயும் உள்ள அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இதையும் சேர்த்துக்கோங்க, ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே நேற்றைய தினம் கருவறைக்குள்ளேயும் போயிருக்காரு. அவங்க உருவ வழிபாட்டை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல. நீங்கள் ஸ்மார்த்தர்கள், அவங்க பேர் அவங்களுடைய என்னன்னா, அவங்க ரெண்டு விஷயம். ஒன்று அவங்களுடைய மதம் வேத மதம். வேத மதத்தில் உருவ வழிபாடு கிடையாது. இன்னொன்று இவர்கள் ஸ்மார்த்தர்கள். அந்த இடத்துலையே கூட அவங்க என்னென்னா, இவர்களுடைய முறையே என்னென்னா, கொடிமரத்தை தாண்டி அவங்க உள்ளே வரக்கூடாது. எந்த கோயில்களுக்குள்ளேயும் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் இதிலேருந்து அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரக்கூடாது. கொடிமரத்தில் நின்று தான் கும்பிடலாம். அது வரல தான் அவங்களுக்கு வேலை. இப்போ நீங்கள் வெவ்வேறு ஜாதிக்கு ஒரு இடம் வச்சுருக்கிறான் பாருங்க. அது மாதிரி ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு இவங்களுடைய இடம் வந்து இவர்களே வரையறுத்த இடம். இவங்க தானே வர்ணாசிரமம் வச்சிருக்கிறான். இவர்கள் வரையறுத்த இடமே ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு இதுதான். இந்த கோயில் குறுக்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களை பாருங்க, அவன் தான் உள்ளே போகலாம். அவர்களுக்கு இவன் பொண்ணு கொடுக்க மாட்டான். புரியுதா? கோயிலுக்குள்ள வரல, அவர் உள்ளே போவார். இவர் கோயிலுக்கு வெளியே அந்த கொடிமரத்துக்கிட்ட நிற்கணும். ஆனால் இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர். அதுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளே போகிறவர். ஆமாம், அவருக்கு இவன் பொண்ணுலாம் கொடுக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டுக்கு ஏதாவது கொடுத்தாக்கா இன்னொரு எண்ணெயை கலந்து தான் கொடுப்பான். அவன் பயன்படுத்திடக்கூடாது. அந்த மாதிரியான பழக்க வழக்கம் உண்டுன்னு வச்சுங்க. ஆனால் அது அப்படித்தான் அவங்களுக்குள்ள. அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் சிருங்கேரி மடாதிபதியை உள்ளே விட்டது இருக்குல்ல, இது வந்து எந்த ஆகமத்திற்கும் எந்த வழிமுறைக்கும் பொருத்தமில்லாது. அப்போ நீ விரும்பினா இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு நெருக்கமானவன் எவனா ஒருத்தன் வந்தான்னா நீ எங்கே வேணாலும் விடுவ. அதான் அர்த்தம். அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அனுமதிக்கலைன்னா வரவே முடியாது. ஏன்னா இது வரையிலும் அவங்க வந்ததே கிடையாது. இது வரையிலும் இந்த ஸ்மார்த்தர்கள், அந்த ஸ்மார்த்த மடம், அது அந்த மடத்தை சேர்ந்தவர்களுக்கு இது மாதிரி அனுமதியே கிடையாது. அவங்க வரவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அது குறைவாக கூட நடப்பான். இவர் இந்த மடாதிபதி நிற்கிற இடத்துல நமக்கு எதாவது வேலை நினைப்பானுங்க. அந்த மாதிரியான ஆளுங்க. அவன் வந்து நிற்கிறான் அப்படின்னா தன்னுடைய ஆளுமையை செலுத்தணுங்கிறதுக்கு எனக்கு கீழே தான் நீ அப்படிங்கிற காட்டுறதுக்கு மேலே கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த ஆதீனா சும்மா நிற்கிது, பூசாரியோட பூசாரியா இல்லையா? பக்கத்தில் நிற்கிறாரு அவரு. இவனுக்கு ஒரு கொடையை பிடிச்சா அது தனியாக ஒரு இடம். அது என்ன அது? அப்போ நீங்கள் வந்து அந்த கோபுர கலசத்திற்கு கொடை கிடையாது. உனக்கு கொடை உண்டுன்னா நீ என்ன அதை விட பெரிய ஆளா நீ? அதாவது இவன் தன்னுடைய ஆளுமையை தான் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதான் எல்லாம் என்பதை காட்டுறதுக்கான எல்லா வடிவத்தோடையும் வந்து நிற்கிறான். இந்த அரசு இதெல்லாம் எப்படி அனுமதி? இவன் இதான் சொல்றேன், ஆரியத்திற்கு அடிபணிந்தவன், ஆரியத்துக்கு அரண் சேர்க்கிறவன் தான் திராவிடம். அதுதான் இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்கிற அம்பலப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் வந்து அவனுக்கு அடியால் வேலை பார்க்குறவன் எதுக்கு அவனை அனுப்பணும், அனுமதிக்கணும்? ஏன் இங்கே எங்கள் ஆதீனம் இருக்கிறார் போனியான்னு அனுப்ப வேண்டியதானவன்?
மதுரை ஆதீனம் மதுரை இவங்க ஆதீனம் இருக்கிறா, இதை இன்னொரு ஆளை சேர்த்துக்க, இந்த ஆதீனத்திலே மதுரை ஒரு ஆளை ஏற்றி வச்சுக்க. இங்கே தமிழர்கள் ஆதீனம் இருக்கிறாள், அவங்களே அங்கே அடிமையாக தான் இருந்தால் கூட அப்போ ஏதோ நம்மளாக இருந்துட்டு போகிறான். இவனை எதுக்கு ஏற்றுற நீ? இவன் இதுவரையிலும் இது எந்த கோயிலில் ஏறி இருக்கிறான்? அப்போ இது என்னென்னா, நீ ஆரிய அடிமை என்பதை நீ அவனுக்கு காட்டுற. இல்லைப்பா, நான் ஒன்றும் சும்மா வெளியில் பேசிக்கிறது, மைக்கில் பேசுகிறதுலாம் தப்பாக நினச்சிக்காத, வேலை செய்யும்போது ஒன்றை தான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறான். எவ்வளோ இது ஒரு வகையில் நன்மைங்கிறான். கொஞ்சம் விவரம் புரிஞ்சவனா அது புரிஞ்சுக்குவான். தமிழர்கள் புரிஞ்சுக்குவாங்கிறான். இந்த திராவிட என்பது ஆரியத்தின் அடிமை, அடியாள், வேற வேலையே கிடையாது. இது எதுக்கு பண்ணுறாங்க போய்? இப்போ நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் கோர்ட் ஆர்டர் படி தமிழ் சம அளவில் வந்திருக்க முடியும்ல, வந்திருக்கும். இப்போ கருவறையில் இவன் தமிழ் பிராமணர்களே வழக்கமான ஆளே போகலையா? இவன் தந்திரி உட்காந்துருக்கானே உள்ள மலையாளி, வெளியே மலையாளி, மேலே தெலுங்கு, இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன் சேகர் பாபு இந்த ஆள் அடியாள் வேலை பார்த்தே பழக்கப்பட்டாள். இது இந்த கட்சிக்கான கொள்கையும் அப்படி ஆனது பிறகு அப்படி தான் இருந்துக்கிறானுங்க. அப்புறம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னரை புறக்கணிக்கிறதுன்னு வருவான். இவர் உள்ளே போய் டீ குடிச்சிட்டு வருவார். கூட்டணி கட்சிகளை போக வேண்டாம். ஆமாம், போகிறது. அதாவது இது குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறதுங்க. அது இவர் இருந்துக்குவார் அவங்களோட. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்.என். ரவியோடு சண்டையெல்லாம் இல்லைன்னா பேசிக்குவார். ஏன்னா தனிப்பட்ட முறையில் மற்றவனுக்குலாம் சண்டையா? ஆர்.என். ரவிக்கு என்ன பங்காளி சண்டையா? அவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன பங்காளி சண்டையா? இல்லை, இது என்ன வேலைங்கிறண்ணா. அப்போ தனிப்பட்ட முறையில் இந்த பேசிக்கிட்டு, அதாவது என்னென்னா எப்பயுமே இவங்க அப்படி தான், கலைஞர் ஆட்சியிலையும் அப்படி தான், இவங்களும் அப்படி தான். திராவிடம் ஆரியத்திற்கு அடியால் வேலை பார்க்குறது தான். ஆனால் சவுண்டு மட்டும் இங்கே நின்று சத்தம் போடுவான். அதைத்தான் கேட்குறேன். நாங்கள் அண்ணா, பெரியார், கலைஞர் வழியில் வந்தவர்கள், நாங்கள் ஆரியத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அனைத்து விடுதிகளையும் சமூக நீதிக்கான விடுதிகள்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல்வருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாமாயா? முதல்வருடைய கட்டளைப்படி நடக்குது, தெரியாமல் இல்லை, கட்டளைப்படி நடக்குது. தப்பி தவறி நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ப்ரெஷரில் உள்ளூர் அதிகாரிகள், ஏன்னா பல அதிகாரிகள் எனக்கு தெரியும், இந்த இதில் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உண்மையிலேயே பல பேர் ரொம்ப நொந்து போயிட்டுருக்கிறாங்க. இவங்க பண்ணுற கொட்டங்கள் இருக்குல்ல, பிராமண அர்ச்சகர்கள் கொட்டுறதுல, அதனால் தமிழர்கள் வரட்டும் அப்படிங்கிற விருப்பம் பல பேருக்கு இருக்குது. இப்போ ஒருவேளை ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அதிகாரி, அங்கே இருக்கிற பொறுப்பாக இருக்கக்கூடிய மேலதிகாரி தமிழில் கொண்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த ஆரியத்தினுடைய பிஜேபியினுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் சேகர் பாபு கண்காணிப்புக்குன்னு அனுப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த ஆட்சி தான் அனைத்து சாதிகளும் அர்ச்சர் ஆகலாம், அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் என்ன கிடக்கு? இப்போ எந்த கோயிலில் நடக்குது? எந்த திமுககாரன் கேட்குறாங்க? எந்த துர்கா கேட்குது? நீங்கள் சாமி கும்பிடுங்க, அது பிரச்சனை இல்லை, தமிழில் கேளுங்களேன். அதுக்கு என்ன கெட்டு போச்சு உனக்கு? ஐயரையே வச்சுக்க, தமிழில் பாட சொல்லு. அப்போ இது என்னன்னா, நீங்கள் உங்கள் குடும்பமும் தமிழ் கேட்க மாட்டீங்க, உங்கள் கட்சிக்காரனும் தமிழ் கேட்க மாட்டான், தமிழில் அன்னை தமிழில் அர்ச்சனை கொண்டு வந்துட்டேம்பிங்க. அது என்ன ஆகுது? எல்லா கோயிலையும் என்ன வச்சுருக்கிறான்? அதுக்குன்னு டெசிக்னேட்டட் அர்ச்சகர் இருக்குது. அதுக்கு ஒரு அர்ச்சகர் இருப்பார், அவர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி அவரை கூப்பிடணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா அரசு துறையிலும் இருக்கிற மாதிரி இந்த இதுலேயும் பார்ட் டைம் ஜாபர் தான் அதிகம். இங்கேயும் பார்ட் டைம் ஜாபர். ஆமாம், இப்போ எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். இப்போ இந்த ஆளை நீங்கள் தமிழ் பாடுறவர் இருக்கான் பாருங்க, அவர் எங்கேயோ வெளியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் ஃபோன் அடித்து அவரை கூப்பிடணும். அப்போ ஃபோன் அடித்து அவர் வரல நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் அதிக கூட்டம் இல்லாத கோயில்களில் அது கூட சாத்தியம் வச்சுக்க, நம்ம பிடிவாதமாக நின்றுடலாம். இப்போ நீங்கள் பழனி கோயில், திருச்செந்தூர் கோயில் மாதிரி யோசிச்சு பாருங்கள், அன்றாடம் கூட்டம் தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் க்யூவில் நிற்கிறவர் ஒரு ஃபோன் பண்ணி அவர் வரலன்னா பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுவார்? சண்டை புஷ் பண்ணிகிட்டே இருப்பார்ல, எதுக்கு இடம் நிற்கிறேன்னு கேட்பார்ல. இவர் எப்படி அடையாளம் பிடிச்சி தான் வருவார் அவர். அப்போ நடைமுறையில் நடக்காத அளவுக்கு பண்ணிக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி கூட கலைஞர் ஆட்சி இருந்தபோது கூட என்ன பண்ணாங்கன்னா, இயல்பாக தமிழ் நடத்துவாங்க. சமஸ்கிருதம் வேணும்னா தான் சமஸ்கிருதம் கேட்பாங்க. அதையாவது பண்ணு, நீ இயல்பாக நடக்க வேண்டிய தமிழ். தமிழில் அர்ச்சனைனா தமிழ் தான் நடக்கும். சமஸ்கிருதம் வேணும்னா தனியாக வேணா அதுக்கு ஒரு சீட்டு வச்சுக்க, ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்க. அவன் கேட்குறவன் தனியாக எனக்கு சமஸ்கிருதம் தான் பண்ணணும்னு அவன் கேட்கட்டான். அவனுக்கு அந்த உரிமையை நம்ம மறுக்க வேண்டாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய இயல்பான ஆட்சி மொழி, அர்ச்சனை மொழி தமிழ் தான். அப்படி வச்சுட்டு போ. அதுதானே அன்னை தமிழ் அர்ச்சனைங்கிறதுக்கு பொருள். இவர் என்னன்னா விதிவிலக்காக தமிழ் வர முடியாத அளவுக்கு விசா வாங்கிட்டு தான் தமிழ் உள்ளே வரணும் அப்படி வச்சிருக்கிறாரு. நீங்கள் எந்த பெரிய கோயிலில், நீங்கள் சமயபுரம் கோயிலில் படிக்க முடியுமா? அவ்வளவு கூட்டம். அந்த க்யூவில் நிற்கிற ஆளை இவர் தமிழில் இருக்கிறவரை கூப்பிட்டு அங்கே நிற்கவே முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்க விட மாட்டான், போன்னுவான். இப்போ அண்ணாமலையில் அதுவும் மாதிரி ஜரிகண்டி ஆகிடுச்சு. என்ன இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் கூட்டம் உள்ள கோயில்களில் அதுதான் அதிகம் பேர் சாதாரண மக்கள் வரக்கூடிய கோயில். அந்த கோயிலில் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது? அப்போ அன்னை தமிழ் அர்ச்சனை என்பது செய்தது மாதிரி நமக்கு கணக்கு காட்டுவாங்க, சாதனை பட்டியலில் எழுதி வச்சுக்குவாங்க.
ஆரியர்கள் அவங்களுக்கு வருத்தப்படாத அளவுக்கு அக்ரஹாரத்தினுடைய முகம் சுளிக்காத அளவுக்கு ஒன்று நடத்திக்குவாங்க. அதே தான் அனந்தசாரி ஆச்சாரம் ஒரு 21 பேர் போட்டாங்க. போட்டது பிறகு என்னாச்சு, அவன் வழக்குக்கு போனான். அது நம்ம எதிர்பார்த்தது தான், வழக்குக்கு போனான். வழக்கில் நீ வழக்காடணும் இல்லை. இது என்னென்னா எப்படி கன்சென்ட் தீர்ப்பு இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு அரசாங்கமும் எதிர்பார்ட்டி ஆர்எஸ்எஸும் சேர்ந்து வாங்கின ஒரு தீர்ப்பு. 2 பேர்களுமே ஒரே கருத்து. அவர் என்ன சொல்கிறாங்க, ஆகம கோயில் எது, ஆகமம் தடுக்குதுங்கிறாங்க. இது புது கேள்வி கிடையாது, புதிய தீர்ப்பு கிடையாது. சேஷம்மாள் வழக்கு என்பது சுப்ரீம் கோர்ட்டில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயத்திலே நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குது சேஷம்மாள் வழக்கு தீர்ப்பில், ஆகமம் இன்ன சாதி தான் என்று சொல்லவில்லை, அதுபோல் ஆகமம் இந்த மொழி தான் என்று சொல்லவில்லை. இட் இஸ் காஸ்ட் நியூட்ரல், லாங்குவேஜ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டான். 5 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் ஒரே ஒத்த தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட். அதுவும் தமிழ்நாடு வழக்கு தான். அதன் பிறகு இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சிவாச்சாரியார்கள் ஒரு வழக்குக்கு போனான் இந்த சேஷம்மாளுக்கு பிறகு. அதில் ரஞ்சன் கோகோயின்னு இப்போ தலைமையாக நீதிபதியெல்லாம் இருந்தவர், பிறகு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு கூட இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் என்ன சொன்னாங்க, இது சேஷம்மாள் வழக்கினுடைய தீர்ப்புக்கு விளக்கம். நீங்கள் இந்த இந்த ஆகமத்தின்படியான வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் காஸ்ட் கிடையாது, அதுக்கு பேர் ஜாதி கிடையாது. அதை பின்பற்றக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, சைவ கோயில்னா சைவ சமயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும், வைணவ கோயில்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அந்தந்த சமயங்கள். ஆமாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த ஆகமம்னா இந்த ஆகமப்படியான பூசைகள் செய்யக்கூடிய தகுதி பெற்றவராக இருக்கணும், இவ்வளோதான் செய்தி. இதில் சாதி பிரச்சனை கிடையாது. அதுபோல் தமிழில் செய்யணுமா சமஸ்கிருதம் செய்யலாமாங்கிறதுலாம் அங்கே ஒன்றும் வேலையும் கிடையாது. அது நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்க. ஒரு வேலை அது நீங்கள் அந்த சேஷம்மாள் வழக்கினுடைய தீர்ப்பு, அது ரஞ்சன் கோகோயினுடைய விளக்கம் தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டில். நீங்கள் ஒரு வேளை ஆகமம் என்பது சாதியை திணிக்குமானால் அது செல்லாது. ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாடு நடக்க முடியும். நீதிமன்றம் நாட்டுக்கு உட்பட்டதான் கோயில். அதனால் இந்த நாட்டினுடைய சட்டம் அனைத்து மொழியும் சமம், அனைத்து சாதியும் சமம்னு சொல்லுது. எனவே எந்த வகையிலையும் இந்த சமத்துவம் என்கிற ஆர்டிகல் 14க்கு எதிராக எது வந்தாலும் நிற்காது சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு இல்லை. அதன் பிறகு இவன் வழக்குக்கு போகிறாங்க, இந்த அனைத்துசாரி அர்ச்சகர் நியமிச்சதுக்கு போகிறாங்க. அதில் 2 பிரச்சனை. ஒன்று என்னென்னா, மொத்தமாக அரசாங்கம் பண்ணிட முடியாது, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அறநிலையத்துறை கிடையாது. அந்தந்த அறநிலையத்துறையில் அறங்காவலர் குழு தான். அறங்காவலர் குழு இல்லாத இடத்தில் ஸ்பெஷல் ஆஃபீஸர், அறநிலையத்துறையோட ஸ்பெஷல் ஆஃபீஸர் அதுதான் பண்ணிக்கலாம். அது சரி, அந்த அடிப்படையில் தான் போடுறான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. இந்த 21 பேருக்கு போட்டது. அப்படி போட்டதில் தான் அவன் சேலஞ்ச் பண்ணி போனான். அப்போ நீ என்ன சொல்லணும், ஏற்கனவே சேஷம்மாள் வழக்கு இருக்குது, ஏற்கனவே அதே வழக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இருக்குது, அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு பதிலாக ஆகம கோயில் எதுங்கிறத நாங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு கோர்ட்டே ஒரு குழுவை நியமித்தா நாங்கள் ஒத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அவனுடைய ப்ளீடிங், அது ஆர்எஸ்எஸ்னுடைய கோரிக்கை. அது அந்த கோரிக்கை இவரே முந்திக்கிட்டு சரின்ற. இதில் என்ன கஷ்டம்னா, ஆகம கோயில் எது, ஆகமம் அல்லாத கோயில் எது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ நீதிமன்றம் ஆகமம் எது, ஆகமம் இல்லாத கோயில்கள் எதுன்னு கணக்கெடுக்க சொல்லி அறநிலையத்துறைக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அது ஏன்னா இவங்க தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்றுக்கிட்டதுனால அந்த உத்தரவு. கண்டஸ்ட் தீர்ப்பே கிடையாது, கன்சென்ட் தீர்ப்பு. இது என்னன்னா, நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் நீதிபதி மகாராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க இந்த ஆகம பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு. அதில் மிக ஃபேமஸான கோயில் ஸ்ரீரங்கம் கோயில், இந்த கற்பகாம்பிகள் கோயில், ஃபேமஸான கோயில்கள் எல்லாமே விசாரித்து எல்லா இடத்துலையுமே என்ன நடந்துருக்குது, ஆகம கலப்பு நடந்துச்சு. ஒரு ஆகமப்படி கட்டப்பட்ட கோயிலில் அந்த ஆகமம் மட்டுமே பின்பற்றப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் சைவ கோயிலில் அனுமார் சிலை இருக்கும். அனுமார் வைணவரில். ஆமாம், இப்போ பல சிவன் கோயில்களில் பெருமாள் சிலை இருக்குது. பெருமாள் கோயிலில் சிவனோட இருக்குது. அது ஏன்னா ஒரு கால ஓட்டத்தில் அப்போல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு, அப்போல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே வேணுகோபால்னு ஒருத்தர் அண்ணன் பேர் இருக்கும், பரமசிவன் தம்பி பேர் இருக்கும். வேணுகோபால் வைணவம், பரமசிவன் சைவம், ஒரே குடும்பத்தில் இருக்குது. அவன் நீங்கள் இப்போ நம்ம ஆளுங்க போனீங்கன்னா, அந்த நாகப்பட்டினம் பக்கம் போனாங்கன்னா, ஒரே ஆள் இன்னும் சொல்ல போனால் எட்டுக்குடிக்கு போவார், நாகூருக்கு போவார், வேளாங்கண்ணிக்கு போவார், எல்லா இடத்துலையும் ஒரு மொட்டையை போட்டு சேர்ந்துருவார்.
எல்லாம் மக்கள் வந்து அதை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் இன்னும் ஆகமுன்னு ஆமா, இது வந்து இந்த ஆகம அதனால தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மகாராஜன் குழு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கால ஓட்டத்தில் இந்த மாதிரியான வந்ததுனால பழக்க வழக்குகள் மன்னர்களுடைய விருப்பத்தின் காரணமாகவும் மக்கள் விருப்பத்தின் காரணமாகவும் மாறி போச்சு. அதனால ஒரு ஆகம விதியை தொடர்ந்து கடைபிடிக்கப்படுச்சுன்னு எந்த கோயிலையும் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் கோயில்கள்லாம் உதாரணம் காட்டி சொல்லிட்டாங்க. எல்லா கோயிலையும் சொல்லிட்டாங்க, எந்த கோயிலையும் கிடையாது. இப்போ நமக்கு கண்ணு முன்னாடி தெரியிற விஷயம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 31 ராத்திரி 12 மணிக்கு எல்லா கோயிலும் திறந்துடும். ஆமா, அது இது புத்தாண்டு புத்தாண்டு எது? கிறிஸ்து புத்தாண்டு இல்லை அது. அதுக்கு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இந்துவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கோயிலில் ராத்திரி 12 மணிக்கு மணி அடிக்கிறான், எல்லாரும் கோயில் கும்பிட்றான், எல்லாம் தான் பண்ணிட்டு போகிறான், முடியுது, அவ்வளோதானே. அப்போ இதில் எந்த ஆகமம் வந்துச்சு? இப்போ இதில் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, 12 மணிக்கு வந்து வருஷம் பிறக்கும்போது கோயில் திறந்து. ஆமாம், அதான். அப்போ மக்கள் விருப்பத்துக்கு தந்தார் போல் நம்ம நெளிவு சொல்லியாக நடந்துக்கிறான். மக்கள் தானே வேணும், அவனுக்கு தானே கோயில் இருக்குது, பண்ணிக்கிறான். இப்போ அவங்க வந்து அந்த கோயிலில் வேற ஒன்றும் மாற்றிடல, அந்த டயரத்தை மாற்றிக்கிறத வேற ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா அந்த சாவியை அந்த இதில் வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துக்கிறான். இரும்பு பொருளே போகக்கூடாது கருவறைக்குள்ள. ஆமாம், இந்த சாவியை போட்டு அது யாரோ பண்ணியிருக்கிறான், அந்த சாவியெல்லாம் உள்ளே போகுதுல, சாமிக்கு தீட்டெலாம் போயிடுச்சே. இப்போ எந்த ஆகமும் அதை சொல்லுது? இப்போ இது நடைமுறையில் பலது மாறி போச்சு. அப்போ அதனால என்னன்னா, நீ வந்து ஒரு அளவுக்கு தான் அதை கடைபிடிக்கும். இது எல்லாமே என்ன, மகாராஜன் குழு, நீதிபதி மகாராஜன் குழு சொல்லிட்டாங்க. அவங்க யார் சும்மா அவங்களா சொல்லலை, எல்லா ஆதீனங்கள், இந்த சங்கராச்சாரிய மடம் எல்லாரையும் வச்சு விசாரித்து பாக்ஸில் ஏற்றி விசாரித்து முடிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுவும் முன்னாடி இருக்குது. அதன் பிறகு ஏகே ராஜன் குழு ஒன்று இருக்குது, அந்த குழுனுடைய அறிக்கையும் இருக்குது. எல்லாமே என்ன சொல்லிட்டான், இந்த ஆகமம் இதெல்லாம் வந்து கலப்பு நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. ஆகம மீறல்கள், ஆகம கலப்பு தான் அதிகம். அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரே அதிகபட்சம் என்ன, வைணவ கோயிலுக்கு வைணவ அர்ச்சகரை போடு, சைவ கோயிலுக்கு சைவ அர்ச்சகரை போடு, எல்லா ஜாதியும் சேர்த்துக்க, இதுதான் விஷயம். இதை வந்து நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக நீ இன்னொரு கமிட்டி போடுறதுக்கு ஏன் அது ஒத்துக்கிட்டான்? இவன் ஏதாவதுங்க எஜமானனுக்கு நான் ஒன்றும் இல்லைங்க, ஒன்று தாண்டிலாம் நான் போயிடலன்னு காட்டிக்கணும். இவர்களுடைய எஜமானம் வந்து ஆரியம். ஆமாம், அதுக்காக தான் பண்ணிக்கிறது. இதே மாநில சுயாட்சி தானேங்க, கமிட்டியை போட்டு வச்சிட வேண்டியது. இவன் நேரடியாக கேட்க வேண்டியது தானே. இதை ராஜமன்னார் குழுவில் அறிக்கையை கொடுக்காம விட்டானா? உனக்கு அந்த அறிக்கை இல்லையா உன்ட்ட? என்ன அதுங்கிறண்ணா, அரசாங்க சீலோடு அந்த அறிக்கை இருக்குது, நீ அந்த அறிக்கை படி கோரிக்கை வைக்க வேண்டியது தானே. ஒரு கமிட்டியை போட்டார். ஒரு ஃப்ராடு கம்பெனி திராவிடம். ஐயா, இப்போ திராவிடர்கள் வந்து ஆரம்பத்தில் கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுப்பு கொள்கை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ் கடவுளே கருணாநிதி தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து மாறி இருக்காங்க. திராவிடம் மெல்ல மெல்ல வந்து ஆகமம் எப்படி மாறுதோ அதுவே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து எப்பயுமே உறுதியான ஆளுக கிடையாது, கொள்கையை பேசுறது கிடையாது. கடவுள் இல்லைன்னு இப்போ சொல்லுவார் பெரியார், பெரியார் கடவுளாக்கிடுவாங்க. இப்போ அவன் வேதத்தில்னு சொல்கிறான், வேதத்தை தாண்டி வேறு எதுவும் பேசக்கூடாது, வேதம் தான் இறுதியான. இங்கே என்ன, ஐயா சொன்ன தந்த புத்தியை தவிர சொந்த புத்தி வேண்டாம், அதானே அங்கே பெரியார் சொன்ன. ஆமாம், இது ஒரு கருப்பு மடம், அது காவி மடம், என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன பேஜ் என்ன பகுத்தறிவு பண்ணிட்டு எடுக்கிறாங்க? ஒரு மடாதிபதி இங்கே ஒரு மடாதிபதி. அது மாதிரி அப்போ என்ன அடுத்த ஸ்டெப்பு, கலைஞரே கடவுள் சொல்லிட்டு போயிட்டு எவனும் கேட்க போகிறது இல்லை. அதை இவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு சில பேர் பதவி வாங்கிக்கலாமே தவிர மக்கள் அதை ஏற்கவே மாட்டான். அது வேற, தமிழர்கள் செல்லாதுன்னு வச்சுங்க. அதுவும் இன்னைக்கு தமிழ் தேசியம் எழுச்சி வரக்கூடிய காலத்தில் அதெல்லாம் செல்லுபடியாக ஆகாது, அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த திருச்செந்தூர் கோயில் அதுதான். சிருங்கேரி மடத்துக்கு உனக்கு என்ன வேலைங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? உனக்கு இது வரல சிங்கேரி மடத்துக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் சம்பந்தம் இருந்துச்சா? எப்படி வர்றான் உள்ள? எதுவும் மேலே ஏறானே, கொடையை பிடிச்சி நிற்கிறானே, அது சைவம் வேதங்களை பேசுகிறவங்க. அதெல்லாம் வந்து இது திராவிடம் ஆரியத்துக்கு அடியாள். அதனால் தமிழர்கள் இதை புரிந்து கொள்ளணும். இது வந்து ஏதோ தமிழ் பற்றுனால நம்ம கேட்கல. தமிழ் என்பது சமஸ்கிருதத்தை விட ஆற்றல் வாய்ந்த மொழி, தெய்வத்துக்கு நெருக்கமான மொழி. அதை பற்றி நம்முடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது எல்லா சாதியினரையும் கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டு போகக்கூடியது. எனவே அதை நோக்கி தமிழர்கள் திரளணும். இந்த திராவிட கும்பலை நம்பியெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவனை எதிர்த்து தான் இதை பெறணும். ஆனால் உறுதியாக பெற முடியும். அதுதான் நம்ம வச்சிருக்கிறது. இந்த திருச்செந்தூர் என்பது ஒரு சிறு முன்னேற்றம். ஆனால் அந்த முன்னேற்றத்தை விடாமல் எடுத்துகிட்டு போவோம், விடமாட்டோம். ஐயா, இறுதியான கேள்வி. நீங்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தில் வந்து பயணிச்சுட்டு வரீங்க. 2010, 2009 இன அழிப்புக்கு பின்பு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வந்து வீரியம் பெற்றிருக்கா? இளைஞர் மத்தியில், மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? உறுதியாக நமக்கு வந்து அதுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு நடக்கணுமாங்கிறது வருத்தமாக இருக்குது. 1.5 லட்சம் பேர் இறந்து போனது, மிகப்பெரிய விடுதலை படை அழிக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய வரலாற்று சோகம். 21ஆம் நூற்றாண்டு தொடங்கியதே தமிழ் இன அழிப்போடு தான் தொடங்கியது.
அதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. ஆனால் இன்னொரு வகையில் நீண்டகால விடுதலைக்கு நீண்டகால விழிப்புணர்வு என்பது உருவாகிருக்கு. பல இளையோர் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் என்பது இளையோரின் முழக்கமாக இருக்குது, வளர்ந்து வரும் முழக்கமாக இருக்குது. புதிதாக பிறக்கிற குழந்தையில் பாதி பேராக குறைந்தபட்சம் தமிழ் தேசியத்து பக்கம் வருவோம். அப்படியான முழக்கமாக அது மாறிக்கிட்டு இருக்குது. அது வேறு தவிர்க்கவே முடியாது. இந்த திராவிடத்தினுடைய பொய் முகமெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் தமிழ்னா கலைஞர் தான் அப்படின்னு இருந்ததில் கந்தலாகி போயிட்டு மக்கள் அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து மிக விரைவாக தமிழ் நாங்கள்லாம் நான் என்னோட எது சொல்கிறேன், 90களில் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த சிமெண்ட் தரையில் ஏர் ஓட்டுற மாதிரி தமிழ் தேசிய ரோடு தான் விழுவோம், முழக்காது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கடந்துருச்சு. இன்றைக்கி வந்து இளையோர் முழக்கமாக அது மாறி இருக்குது. மூலை முடுக்கெல்லாம் கிராமங்கள் தோறும் ஆட்கள் இருக்கிறாங்க. எனவே அது வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாது. திராவிடத்தோட தெல்லு முள்ளெல்லாம் நீண்ட காலம் நிற்காது. ஏன்னா புதிதாக கட்சி தொடங்குறவங்க கூட இப்போ தமிழ் தேசியத்தை எடுத்துக்கிறாங்க. தமிழ் தேசியம் திராவிடம் என்னோட இரு கண்கள்னு சொல்கிறாங்க. அது இளைஞர் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. குழப்பத்தெல்லாம் சந்தித்து தான் தெளிவை நோக்கி போக முடியும். ராஜபாட்டையெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த டிராஃபிக் இல்லாத ரோட்லலாம் வண்டி ஓட்ட முடியாது. எல்லா வண்டியும் வரதான் செய்யும். அதனால் நம்ம எடுத்துகிட்டு போகிற வண்டியை சரியாக எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு தெளிவாக விடையளிச்சிங்க. ரொம்ப நன்றியா. உங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.